அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். முதலாவதாக திருமணம் குறித்த சில செய்திகளை உரைகளாக இன்ஷா அல்லாஹ் இங்கே உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளரும் நிகரில்லா அன்புக்கு சொந்த காரணமுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இந்த திருமண சபையிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக மக்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடங்களாக இருக்கிறதோ அப்படி ஒன்று கூடப்படுகிற எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை குறித்த செய்திகளை இதே பொசிஷன்ல இன்கேஸ் ஆன் நெட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வீடியோ போடுறேன். இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை நபி வழி நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிற இந்த தருணத்திலும் திருமணம் என்று சொன்னால் இஸ்லாம் எப்படியான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது என்பது குறித்த ஒரு சில உபதேசங்களை மாத்திரம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள நாம விரும்புகிறோம். பொதுவாக திருமணம் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தில் இருப்பவர்களும் எல்லா சமூகத்தார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொள்ளக்கூடிய ஒரு செயலாகத்தான் திருமணம் என்பது இருக்கிறது. எல்லா இடத்திலும் எல்லா சமூகத்திலும் திருமணம் நடைபெற்றாலும் இஸ்லாமியர்களுடைய திருமணம் பாய் வீட்டில் நடக்கிற கல்யாணம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் வியந்து பார்ப்பதை விட இஸ்லாத்திலே இல்லாத மற்ற நண்பர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய திருமணங்கள் என்பது இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இஸ்லாம்
தடல்முடலா ஆடம்பரமாகத்தான் நடக்கும். ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் அழைத்து பெருமளவிலான பொருளாதாரங்கள் செலவு செய்து பெண் வீட்டார்கிட்ட ஏகப்பட்ட பொருட்களை வரதட்சணைகளை வாங்கி கல்யாணம்னு சொன்னா ஊரே என்ன செய்யும்? பிரம்மாண்டமா இருக்கும். ஊரே அதை பல நாட்கள் பேசக்கூடிய அடிப்படையில் இருக்கும். அப்படித்தான் பாய்களுடைய வீட்டு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி பல நபர்களுடைய உள்ளங்களில் அது பதிந்திருப்பதை பார்க்கிறோம். அப்படி பதிந்ததற்கு அடிப்படை காரணம் என்ன? நம்முடைய சமூகத்தில் நடக்கிற எல்லா கல்யாணமும் அப்படிதான் நடக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால பெண் வீட்டாரிடமிருந்து எதையும் வாங்கக்கூடாது, வரதட்சணையாக நகையோ பொருளோ காசோ எதையும் வாங்கக்கூடாது என்று சொல்லி புரிந்து கொண்டு பல நபர்கள் அல்லாஹ்வுடைய அருளால் விலகி இருக்கிறார்கள். அதே மாதிரி கல்யாணத்தில் நடக்கக்கூடிய விதத்துகள், அனாச்சாரமான செயல்பாடுகள், இது தவறு, இதெல்லாம் திருமணத்தில் நடத்தப்படக்கூடாது என்று சொல்லி அதிலும் அல்லாஹ்வுடைய அருளால் என்ன செய்கிறாங்க? நம்முடைய மக்கள் விலகி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வரதட்சணைங்கிற ஒரு கொடுமையான செயலில் இருந்து விலகியவர்கள், உள்ளே நடக்கிற அனாச்சாரங்களில் இருந்து விலகி இருப்பவர்கள், திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துவதில் மாத்திரம் என்ன செய்வதில்லை, அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் என்பதை அதிக மக்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கும் எப்படி இருக்குது? கல்யாணம்னு சொன்னா நல்ல பிரம்மாண்டமான மண்டபத்தை பிடித்து எல்லா மக்களையும் அந்த இடத்திலே அழைத்து பல வகையான உணவுகளை ஏற்பாடு செய்து அதுல செய்யப்படுகிற உணவுகள் வீணாக்கப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க கல்யாணத்துல உணவு வீணாகிற மாதிரி மற்ற எந்த இடத்திலும் என்ன செய்யாது? உணவு வீணாக்கப்படாது. பல வகையான உணவுகளை செஞ்சு வைப்பாங்க. அவர் சாப்பிடுறது கொஞ்சம் சாப்பிடுவார், மீதி உணவுகள் என்ன செய்யும்? இலையில வைக்கப்படுகிற உணவுகள்ல பாதி உணவு குப்பத்தொண்டல போய் கிடக்கும். அப்படியே கொண்டு போய் கொட்டக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். அவ இப்படி ஆடம்பரமாக பிரம்மாண்டமாகத்தான் இன்றைக்கும் என்ன செய்கிறது? இஸ்லாமிய சமூகத்தினுடைய திருமணங்கள் நடைபெறுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமணத்தை எப்படி நடத்தணும், திருமணம் என்று சொன்னால் அது எப்படியான வழிமுறைங்கிறத என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி தர்றாங்க. ஒரு மனிதன் திருமணம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த திருமணத்துக்கு இருக்கிற செலவு என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ரெண்டு செலவு. ஒரு செலவு மகர். அல்லாஹ் திருமறையில் என்ன செய்யலாம்? மகரை குறித்து சொல்லும் பொழுது அந்த மணப்பெண்ணுக்கு என்ன செய்யுங்க? மகரை நீங்க தாராளமாக கொடுங்க. எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? மகர் தொகையை நாம தரலாம். அது பெண்ணுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறார். என்னால 5000 ரூபாய் மகர் தொகை தர முடியும்னா 5000 ரூபாய் கொடுத்தோம், அதை அந்த பெண் ஏற்றுக்கொண்டார். என்னால 5 லட்சம் ரூபாய் மகர் தொகை தர முடியும்னு சொன்னா அந்த பெண் ஏற்றுக்கொண்டார், அதை நான் தரலாம். மகரில் நமக்கு ஒரு நிர்ணயம் இருக்குதான்னு சொன்னா கிடையாது. எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? மகரை கொடுக்கலாம். திருமணத்துக்கு இருக்கிற அடுத்த செலவு என்ன அப்படின்னு சொன்னா வலிமாவுடைய விருந்து. இந்த வலிமாவுடைய விருந்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க? நமக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். குறைந்த செலவில் நீங்க என்ன செய்யுங்க? வலிமா விருந்தை, திருமணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. ஏன் குறைந்த செலவு? பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா குறைந்த செலவில் நீங்கள் உங்களுடைய திருமணத்தை அமைத்துக் கொள்வீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். குறைந்த செலவில் நாம் திருமணம் பண்ணும் பொழுதுதான் அந்த திருமணத்தை என்ன செய்யுது? இறைவனுடைய அருள் கிடைக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு நம்முடைய செலவுகள் எப்படி இருக்குது? திருமணத்துல இந்த 2 செலவு ரசூலுல்லாஹ் சொன்னாலும் கூட, இஸ்லாம் சொன்னாலும் நம்ம நடத்துற கல்யாணங்கள்ல ஆகக்கூடிய செலவினங்களை பாருங்க. உணவுக்கு ஒரு பெரிய தொகை செலவாகும், மகனுக்கு ஒரு தொகை செலவாகும். இது அல்லாமல் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு இடம்னு சொல்லி அங்க ஒரு தனி பொருளாதார தொகை செலவாகும். அது அல்லாமல் அலங்கரிப்பதற்காக வேண்டும் சொல்லிட்டு அதற்கு தனியாக ஒரு தொகை செலவாகிறது. ஏராளமான செலவினங்களை இன்னைக்கு திருமணத்திலே பார்க்கிறோம். ஒரு திருமணம் நடத்தணும்னு சொன்னால் பல லட்சங்கள் செலவாகக்கூடிய நிலைகளை இன்னைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியெல்லாம் நம்ம பொருளாதாரத்தை செலவு செய்து ஆடம்பரமான அலங்காரங்களோடு அந்த திருமணங்களை நாம் நிறைவேற்றுகிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? ஊர்ல இருக்கிறவங்க நம்ம கல்யாணம் பண்ணதை பார்த்து கொஞ்சம் பிரம்மாண்ட
பேசுவாங்க. அப்பா இந்த பாய் வீட்டுல கல்யாணம் நடந்துச்சு, ரொம்ப ஊரையே கூப்பிட்டு என்ன செஞ்சாரு, தடல்புடலாக திருமணத்தை நடத்தினார். பெரிய மண்டபம், ஏசி வச்ச மண்டபத்தை புக் பண்ணி இருந்தாரு. கல்யாணத்துல வந்தவங்க எல்லாரும் வயிறார என்ன செஞ்சாங்க, பல வகையான உணவுகளை, பல விதமான உணவுகளை சாப்பிட்டு போனாங்க. இந்த பேச்சுவார்த்தை கிடைக்குமே தவிர இறைவனுடைய அருள் கிடைக்குமா? இந்த பேச்சுவார்த்தையை நாம பெரிதாக பார்க்க வேண்டுமா, அல்லது அல்லாஹ்வுடைய அருளை பெரிதாக பார்க்க வேண்டுமா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் தான் பெரிசு. இப்படி மக்கள் பேசுறாங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் நம்முடைய திருமணங்களை நாம் ஆடம்பரமாக காட்டுகிறோம், ஆடம்பரமாக செய்கிறோம் என்று சொன்னால் படைத்தவனுடைய அருளை நாம மறந்துட வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொன்னாங்க, உங்களுடைய திருமணங்களுடைய செலவுகளை நீங்க குறைச்சு செய்யுங்க. சொன்னது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையும் அப்படித்தான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மனைவிமார்களை திருமணம் செய்கிற பொழுது வலிமா விருந்தல்ல பிரம்மாண்டமா கொடுக்கிறாங்க. அத்தனை சஹாபாக்களையும் அழைத்து, மதீனாவில் இருக்கிற எல்லா வீட்டு நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலிமா விருந்து கொடுக்கிறதா இல்லையா? ரசூலுல்லாஹ் மதீனாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசர், ஒரு அரசராக இருக்கிறவரை தடல்புடலான விருந்துகளை என்ன செய்யலாம், மதீனாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஏற்படுத்தி தரலாம் முடியும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சு காட்டினாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களையே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடிக்கிற பொழுதுதான் வலிமா விருந்து கொஞ்சம் கூடுதலா கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுத்திருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆட்டை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி வேற எந்த மனைவிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சது கிடையாது, இவ்வளவு பெரிய வலிமா விருந்தை கொடுத்ததே கிடையாது அப்படின்னு நாம நபிமொழிகளை பார்க்கிறோம். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாத்திரம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களை திருமணம் செய்கிற பொழுது ஒரே ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடியவர் அவருடைய பதவிக்கு எவ்வளவு பிரம்மாண்டமாக கல்யாணத்தை செய்யலாம், எவ்வளவு பிரம்மாண்டமாக விருந்துகளை ஏற்பாடு செய்யலாம், வலிமா விருந்தை எவ்வளவு அதிகமாக கொடுக்கலாம். ஆனால் நபிகளார் அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா கிடையாது. நபிகளார் சொன்னது என்ன, ஒரே ஒரு ஒட்டகத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். அதே போன்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக திருமணம் அப்படின்னு சொன்னால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய செய்தியை நம்ம என்ன செய்வோம், அதிகமாக செவிகளிலே கேட்டிருப்போம். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, ஒரே ஒரு ஆட்டை, குறைந்தபட்சம் ஒரு ஆட்டை எடுத்து செய்யி வலிமாவுக்குரிய அப்படின்னாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு ஒரு ஆடு கொடுக்கிற அளவுக்கு செல்வம் இருந்துச்சு அர்த்தமா? அவர்கிட்ட ஏராளமான செல்வங்கள் இல்லையா? ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, இருக்கிறதுல குறைந்தபட்சமான வலிமாவாக ஒரு ஆட்டை எடுத்து கொடுங்க சொன்னாங்க. பொருளாதாரம் என்பது எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் வைத்திருக்கலாம், பல லட்சங்கள் பொருளாதாரங்களை வைத்திருக்கலாம், பல கோடிகளை நாம் வச்சிருக்கலாம். ஆனால் திருமணம் நடைபெறுகிற பொழுது அந்த திருமணம் என்பது மிக குறைந்த செலவில் இருக்கும். குறைந்த செலவுன்னு சொன்னா அதுல நம்ம மக்கள் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போம். என்கிட்ட அதிகமான பொருளாதாரம் இருக்கிறது, நான் பல லட்சங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன், பல லட்சங்கள் வச்சிருக்கிறேன், என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நான் திருமணம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆடம்பரமே கிடையாதுன்னு சொல்லுவோம். அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஒருத்தர் கோடி கணக்கில் பொருளாதாரம் வச்சிருக்கிறார், அவர் ஒரு 10 லட்சம் ரூபாயை செலவு செய்து திருமணம் செய்கிறார் என்று சொன்னால் அது அவருக்கு ஆடம்பரமா தெரியுமா? அவருக்கு அது ஆடம்பரமாக தெரியாது. அப்ப இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய திருமணத்தை எளிமையாக நடத்துகிறேனா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு வழிமுறையை பார்க்கலாம். என்ன வழிமுறை? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல நன்மை தீமை, நன்மைனா எப்படி தெரிஞ்சுக்கிறது, தீமை என்பதை எப்படி புரிந்து கொள்வது, அதுக்கு என்ன அளவுகோல் இருக்குதுன்னு நாங்க சொல்லாட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. நன்மைனா நீ அதை யார்கிட்ட வேணாலும் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கிற, ஒரு நபருக்கு ரத்தம் கொடுத்திருக்கிற, அல்லது யாருக்காவது ரொம்ப சிரமப்பட்ட ஒருத்தவங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவியை ஏற்படுத்தி இருக்கிறான்னு சொன்னா அது நன்மையான காரியம். அது பல பேருக்கு எடுத்து சொல்லணும்னு உனக்கு தோணும். சொல்றதுக்கு என்ன செய்யாது, உள்ளத்துல தயக்கம் ஏற்படாது. இதை சொன்னால் நம்ம தப்பா நினைச்சுக்குவாங்களோன்னு பயம் வராது. ஏன் செஞ்சது நன்மையான காரியம், வெளிப்படையாக சொல்லலாம் என்கிற ஆசை இருக்கும், அது நன்மையான காரியம். தீமையான காரியம் என்று சொன்னால் அதை யாரிடத்திலும் சொல்வதற்கு உனக்கு உள்ளம் வராது.
முடியாது, உள்ளத்துல அந்த தயக்கத்தை ஏற்படுத்தும். நாம இப்ப இதை அளவுகோலாக வைத்து நம்முடைய திருமணம் எளிமையாக நடந்ததா அல்லது ஆடம்பரமாக நடந்ததா நாம முடிவு பண்ணலாம். எப்படி இப்ப ஒருவர் இருக்கிறார், பெரிய லட்சாதிபதியாக பல லட்சங்களை வைத்திருக்கிற நபர் இருக்கிறார். அவர் தன்னுடைய கையில் இருக்கிற பொருளாதாரத்திலிருந்து குறைந்தபட்சமாக ஒரு 30,000 ரூபாயில ஒரு திருமணத்தை அவர் நடத்தி கொடுக்கிறார் வைங்க. அவர் போய் வெளியில சொல்றார், பை மாதிரி வீட்டுல கல்யாணம் பண்ணும் பொழுது மொத்தமா ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளார என்ன செஞ்சுட்டேன், என்னுடைய கல்யாணத்துடைய வலிமா விருந்தெல்லாம் நான் முடிச்சுட்டேன், குறைந்த செலவு பண்ணிட்டேன். வெளியிலிருந்து மக்கள் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, இவர் எவ்வளவு காசு வச்சிருக்கிறாரு, நல்ல செல்வத்துக்குள்ள ஒரு ஆளா இருக்கிறாரு, 30 ரூபாய்க்கு கல்யாணத்தை முடிச்சுட்டாருன்னு சொல்லி ஆச்சரியமா பார்ப்பாங்க. நமக்கு அது வெளியில சொல்றதுக்கு பெருமையா இருக்கும். எவ்வளவு காசு இருந்தாலும் பல லட்சங்கள் செலவு செய்து திருமணத்தை நடத்துவதற்கு என்ற வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நான் இவ்வளவு குறைந்த செலவில் திருமணம் செய்திருக்கிறேன் அப்படின்னு வெளியில சொல்றதுக்கு நமக்கே ஆசையா இருக்கும். அதே ஒரு நபர் ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு ஒரு கல்யாணத்தை பண்றார். அவர் போய் வெளியில சொல்றார், எப்படி நான் ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு ரொம்ப எளிமையாக என்னுடைய திருமணத்தை முடிச்சுட்டேன் சொல்லுவோமா? எதில் பேசுறோம், என்ன செய்வோம்? ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணத எளிமையான கல்யாணம் மாறுமா? அப்ப என்ன இது அடுத்த ஆண்டு சொல்றதுக்கு மனசு நமக்கே தோணாது. 6 லட்சம் ரூபாய் பொருளாதாரத்தை செலவு செஞ்சுட்டு நான் எளிமையாக கல்யாணம் பண்ணணும் போய் சொன்னா அவன் என்ன நினைப்பான், அவன் எப்படி யோசிப்பான், அவன் எப்படி பேசுவான் நம்ம யோசிப்போம். வெளியில சொல்றதுக்கு என்ன செய்யாது, மனசு வராது. காரணம் என்னன்னா அது எளிமையான திருமணம் கிடையாது. எளிமையான திருமணம் சொல்லிடணும். அது எளிமையான திருமணம் என்ன செய்ய முடியாது, நம்மளால சொல்ல முடியாது என்பதுதான் நம்மளால என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வச்சு பார்த்தோம்னு சொன்னா இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்கு சொல்லித் தருகிற, திருமணத்தில் சொல்லித் தருகிற வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, பொருளாதாரம் என்பது மிக குறைந்த அளவில் செய்யப்படணும். ஏன்னா இன்னைக்கு மக்களை பொறுத்த வரையில மற்றவர்கள் என்ன பேசுறாங்க அதான் பார்க்கிறாங்க. என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உறவுகளாக இருக்கிறவங்க என்னுடைய வீட்டில் நடக்கிற திருமணத்தை குறித்து என்ன பேசுறாங்க, நான் குறைந்த செலவில் திருமணம் பண்ணேன்னு சொன்னா அவங்க என்ன இலக்கார ஒரு மாதிரியா பேசுவாங்க. அவங்க நம்மளை என்ன செய்யக்கூடாது, குறைவாக பேசிடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு அதிகமான ஆடம்பர திருமணம் தான் நடைபெறுகிறது. வேற காரணமே கிடையாது. ஏன் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு காரணம் என்ன இருக்கு? ஒரே காரணம், அதிகமான காரணம் என்ன அப்படின்னா, கூட இருக்கிற உறவுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மை பற்றி பேசுகிற பொழுது என்ன செய்வாங்க, கொஞ்சம் இலக்காரமா பேசுவாங்க. காசு நிறைய வச்சுக்கிட்டு எவ்வளவு சிம்பிளா கல்யாணம் பண்றான் பாரு, இவ்வளவு கஞ்சனா இருக்கிறான் பாருன்னு மொத்தமே நம்ம என்ன செய்யக்கூடாது, இலக்காரமா பேசிடக்கூடாது. அப்படிங்கிற காரணத்தை வைத்துதான் இன்னைக்கு அதிகமான ஆடம்பர திருமணங்கள் நடைபெறுகிறது. நாம் எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் என்பதல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு இல்லை, எனக்கு என்ன தேவை இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு திருமணத்தை நடத்துகிறேன் என்று சொன்னால், எனக்கு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னா, கூட இருப்பவர்கள் பேசுவதை விட அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு வேணும். எனக்கு என்ன வேணும், கூட இருக்கிறவங்க இன்னைக்கு பேசிட்டு போயிருவாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டியது யாரு, எனக்காக என் கூட இருந்து பேசணும் சொல்லுவாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. எனக்கான பதிலை அல்லாஹ்விடத்தில் நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தால் போதும், மற்றவர்களை பற்றிய யோசனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம என்ன செய்யறது இல்லைன்னு சொன்னா, எங்கெல்லாம் இஸ்லாம் அனுமதிச்சிருப்பது அங்க பார்க்கறதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீடு குடி போனா அப்படின்னு சொன்னா விருந்து கொடுக்கறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. அதுக்கு ஏதாவது ரசூலுல்லாஹ் வரையறை சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஒரு வீடு கட்டியிருந்தார், அந்த வீட்டுக்கு குடி போகும் பொழுது எல்லாரையும், உறவுகளையும், ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அழைத்து என்ன செய்யலாம், தாராளமாக விருந்து கொடுக்கலாம். அதுல ரசூலுல்லாஹ் வரையறையே சொல்லல. ஆனா அதுக்கு கூடும் போது பாருங்களேன், உறவுகள் இருக்கிற முக்கியமானவர்கள், ஊர்ல இருக்கிற முக்கியமானவர்கள், ரொம்ப குறைந்த நபர்களை மாத்திரம் அழைச்சு என்ன செய்வாங்க, அந்த விருந்து நடத்துவாங்க. அது எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம், அது ரசூலுல்லாஹ் அனுமதித்தது. ஆனால் திருமணம் வரும்பொழுது குறைந்த செலவில் நடத்தணும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு வழியை சொல்லும் பொழுது அங்கதான் எல்லா இடத்தையும் கொண்டுட்டு வரும். ஊர்ல எங்கெங்க இருக்கிற உறவுகள், எல்லா ஊர்ல இருக்கிற சொந்தத்தையும் அழைக்கும். அதே மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அழைக்கும். அவங்க கொண்டுட்டு வர்றதுக்கு வாகன
அப்படி இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் நடத்தப்படுகிற திருமணங்களில் அல்லாஹ்வுடைய அருளை அதிகம் எதிர்பார்த்தவர்களாக எந்த அளவு பொருளாதாரத்தை குறைந்த நிலையில் செலவிடலை செய்து திருமணங்களை நடத்த முடியுமோ அந்த அளவு பொருளாதாரத்தை குறைவான செலவுகளில் செலவு செய்து நம்முடைய இல்லத்தினுடைய திருமணங்களை நடத்தி அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அதிகம் பெறக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாசகத வாகன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக திருமண நிகழ்வு நடைபெற இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமண உடன்படிக்கை என்பது பெண்ணுடைய பொறுப்பாளராக வழி என்னும் பொறுப்பாளரை ஏற்படுத்திக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பெண்ணுடைய பொறுப்பாளராக பெண்ணுடைய தந்தையர் ஷேக் இஸ்மாயில் நபி அவங்க இருக்கிறாங்க. மாப்பிள்ளை அவங்கள்ட்ட ஒப்புதல் கேட்குவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டிக்கிட்ட வழிமுறை. இந்த மகருக்கு உங்களுடைய மகளை மனம் முடித்து தர சம்மதமானு கேட்குவாங்க. அவங்க சம்மதம் தெரிவிப்பாங்க. அதன் பிறகு கையெழுத்திடப்படும். அதுக்கப்புறம் புத்தகம் வாசிக்கப்படும்.